ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டுனா ஒரு சட்டியில் போட்டுக்கலாம். அந்த அரிசி நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமாட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு லைட் கலரில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது பொட்டி வந்துட்டுனா கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஒயிட் கலரில் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது அப்படியே ப்ரௌன் கலர்லேயும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமாட்டு நல்லா கிளறிக்கிட்டு இருக்கும்போது அது வந்துட்டுனா பார்க்கும்போதே தெரியும், லைட்டாக ப்ரௌனிஷ் கலர்லேயும் கொஞ்சம் ஒயிட் கலர்லேயுமா இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ் மாறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இப்போ கிளறி முடித்ததுக்கப்புறமா அதை வந்துட்டுனா கொஞ்சம் சூடாற விட்டுறணும். அதுக்கப்புறமாட்டு தான் நம்ம அதை வந்துட்டுனா மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து அரைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டுனா நம்ம இப்போது அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அந்த இதை வந்துட்டுனா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டு அந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் வச்சு அதை வந்துட்டுனா அப்படியே பவுடர் பண்ணிக்கணும். அரிசி வந்துட்டுனா எவ்வளோ பவுட்ரு பண்ண முடியுமோ அவ்வளோ பவுட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் ஓகே. அப்புறம் ஒரு சைடில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்துட்டுனா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்துட்டுனா வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏதோ ஒன்று சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது அது நல்லா கரைஞ்சி வரது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கு பின்னாடி அதை ஆஃப் பண்ணி ஒரு சைடில் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அது நல்லா கரைய விட்டுடலாம். இப்போது நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது கரைஞ்சி முடிஞ்சிடுச்சுன்னா இப்போது கரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஒரு சைடில் எடுத்து ஒதுக்கி வச்சிடலாம். அடுத்து இன்னொரு சட்டி எடுத்து அதில் வந்துட்டுனா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நான் உதய கிருஷ்ணா அசல் நெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்துட்டுனா கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு சைடு கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுட்டு அந்த தேங்காவை வந்துட்டு இதுக்கு கூட சேர்த்துடும். அந்த தேங்காவை சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தேங்காய் லைட்டாக அந்த நெய்யில் வரப்பட்டு அந்த நெய்யோட கலர் அதில் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா வந்துட்டுனா மிக்ஸ் செய்துட்ருக்கணும். நல்லா மிக்ஸ் செய்யும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் அது கலர் சேஞ்ச் ஆனதும் அது நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அரிசி எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கைவிடாமல். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆப்ஷனல் ஒரு திங் இருக்குது. இதுக்கு கூட தேங்காய் தண்ணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். அது இல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது. அது இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக தான். அது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் மேக் பண்ணாது, லைட்டாக அவ்வளோதான். அதனால் அது ஆப்ஷனல் தான். நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். கொஞ்சமாக தான் சேர்க்கணும், நிறையலாம் சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கணும். எல்லாம் நல்லா கிண்டி கொடுக்கணும். நிறைய கட்டிகள் வரும். இந்த கட்டிகளெல்லாம் எல்லா மாவுலேயுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட சர்க்கரை பாவை நான் 2 அட்டம்ப்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சிங்கிள் அட்டம்ப்டில் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியணும்ல, அதனால நான் 2 அட்டம்ப்டாக சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்துன்னா கேசரி ஃபார்மில் இருக்கும் நம்ம கிண்டி வைக்கும்போது. அதுக்கப்புறம் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல். அது ஏன்னா சட்டியில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் மாவு மாதிரி சட்டியில் ஒட்டாமல் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்துன்னா அதை நல்லா கிண்டிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சட்டிலேயே விட்டுறக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்துன்னா கல் மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தால் லைட்டாக சர்க்கரை பாவை மட்டும் மேலாக்கில் விட்டுட்டு அது வந்துட்டுனா லைட்டாக கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை லைட்டாக கழுவிட்டு அந்த சூடோடைய கையை கழுவிட்டு லைட்டாக மாவை கையை எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சிடலாம். நான் இப்போ காட்டியிருக்க மாதிரி 2-3 உருண்டை பிடிச்சிருக்கேன். எல்லாமே இதே மாதிரி